தமிழ் சீரியல்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 20-year-old லேடியிலிருந்து 85-year-old லேடி வரைக்கும் நானே அதில் ஆக்ட் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிக்கே கேரளா ஸ்டேட் அவார்டு வந்தது. அதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம். வணக்கம், வெல்கம் பேக் டு மீரா சிவா வியூஸ். ஸோ இன்றைக்கி நான் என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ், அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட், என்னோட அந்த ஒரு ஃபீலிங், அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இப்போது இங்கே வந்திருக்கேன். இது வந்து நான் தமிழ் சீரியல்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அவார்டு என்கிட்ட இருக்குது. கேரளாவில் நான் 2009 டெலி ஃபிலிம் கேட்டகரியில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வின் பண்ணேன். அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கேரளா ஸ்டேட் டெலிவிஷன் அவார்ட்ஸ் 2009 ஃபிக்ஷன். இதில் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வின் பண்ணேன். இதில் வந்து நான் 20-year-old லேடியிலிருந்து 85-year-old லேடி வரைக்கும் நானே அதில் ஆக்ட் பண்ணேன். அதுக்கு வந்து ஸ்டேட் அவார்டு வின் ஆகிடுச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல. அந்த சின்ன வயசுலேயே, அப்போ ஐ வாஸ் ஒன்லி 22 years old. அந்த ஒரு சின்ன வயசுலேயே வந்து நம்மளுக்கு மேக்கப் போட்டு ஒயிட் ஹேர் எல்லாம் வச்சு அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நடக்கணும், இப்படி ஆக்ட் பண்ணணும், அப்படி ஆக்ட் பண்ணணும், அப்படியெல்லாம் வந்து நம்ம டைரக்டர் சார் கே ராஜீவ் அப்படின்னு சொல்லி மலையாளம் செக்ஷனில் இருந்து யாராவது வியூவர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த டேரக்டரை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணும்போது சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அவார்டு வரும் அப்படின்றது. ஏன்னா நான் 100% கொடுத்து பண்ண அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிறைய லொக்கேஷன்ஸில் போய் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் என்னால் ப்ளே பண்ண முடிஞ்சது அட் த ஏஜ் ஆஃப் 20. அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஒரு 2 years ஆனதுக்கப்புறம் தான் இந்த விழாவே வச்சு அந்த அவார்டு என் கைக்கு வந்தது. தட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிக்கே கேரளா ஸ்டேட் அவார்டு வந்தது, ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அப்போ வந்து ஆக்டிங்கே என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்த ஒரு டைம். அந்த அவார்டு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் 10 வாட்டி கேட்டேன், எனக்கு தானா அப்படின்னு. ஸோ அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியாது. அந்த அவார்டு கேரளாவில் என்னோடய வீட்டில் தான் இருக்குது. நிறைய அவார்ட்ஸ் இருக்குது கேரளாவில். டான்ஸில் அச்சீவ் பண்ணது, கேரளா ஸ்டேட் லெவல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ண அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஷெல்ஃப் ஃபுல்லாகவே இருக்குது. அதுதான் என்னை கேட்டால் வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து பிளைண்டாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா சொல்லி ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் அதில் நம்ம வந்து நல்லா ஆடணும்னு மட்டும்தான் நினச்சி போகும். அங்கே போய் அதில் ப்ரைஸ் கிடச்சி அதுக்கு ஒரு அவார்டு வர்றதெல்லாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு டைம் மிஷின் இருந்தால் நீங்கள் திரும்பி எங்கே போகணும், எந்த தருணத்தில் உங்களுக்கு போகணுன்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோட அந்த ஓல்டு ஸ்கூல் டேஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து கேல்குலேஷனே இல்லாமல் இருக்கிற ஒரு டைம் இல்லையா. அம்மா அப்பா சொல்கிறாங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீயாக பண்ணுவோம். இப்போ இருக்கிற மாதிரி ஐயோ அதுவா, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படியெல்லாம் நிறைய யோசனை இப்போ வரும். அப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம். ஸோ அவ்வளோ இல்லைன்னா கூட இப்போவும் நான் என்னோடய வேலை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தமிழில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பொக்கிஷத்தில் நடிக்கும்போது நான் கேரிங்காக இருந்தேன். என்னோட 2வது பையன் அந்த பொக்கிஷம் ஒரிஜினலாகவே கேரிங்காக அந்த சீரியல்லே நான் நடித்தேன். அதனாலே ஒரு ஷார்ட் பீரியடில் அது முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் தமிழில் வந்து என்னோடய கம்பேக் வந்து நாயகி. அம்பிகா அம்மா வந்து என்னை சஜஸ்ட் பண்ணி நான் இந்த ஃபீல்டுக்கு கம்பேக் கொடுத்த ஒரு சீரியல் தான் நாயகி. இன்னும் வந்து நிறைய பேரோட லவ் எனக்கு அந்த கேரக்டருக்கு, வசந்தி என்ற கேரக்டருக்கு எனக்கு கிடச்சிட்ருக்கு. அந்த லவ் அப்படியே கண்டினியூ ஆகி சன் டிவி வந்து எனக்கு பெஸ்ட் மதர் அவார்டு கொடுத்து என்னை ஹாப்பி ஆக்கிட்டாங்க. அந்த அவார்டு தான் இது, சன் டிவியோட பெஸ்ட் மதர் அவார்டு 2019 எனக்கு கிடைச்ச அவார்டு தான் இந்த அவார்டு. ரொம்ப ஸ்பெஷல் இது எனக்கு. தமிழில் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்டு சொல்லலாம் இது. அப்புறம் வந்து 2வது அவார்டு எனக்கு விஜய் டிவியில் வந்து தமிழும் சரஸ்வதியும், another ஸ்ட்ராங் கேரக்டர் ஐ ஹாவ் பிளேட் இன் தமிழ் சீரியல்ஸ். அதுவும் ஆனந்த விகடனோட ப்ரொடக்ஷனில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான
தமிழும் சரஸ்வதியும். அதில் கோதைன்ற கேரக்டர் நான் பண்ணேன். வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய கோதைகளை பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட் மதர், பாசம் ஜாஸ்தியாகி ஸ்ட்ரிக்ட் ஆகும் இல்லையா, நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அதில் வந்து எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அதுலேயும் வந்து பெஸ்ட் மதர் அவார்டு கிடச்சிது. இது தமிழும் சரஸ்வதியும் பெஸ்ட் மதர் அவார்டு, மீரா கிருஷ்ணா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. நமக்கு டைரக்டர் சார் குமரன் சாரோட மதர் தான் அது ரிசம்பிள் ஆகும். அவர் என்கிட்ட இந்த கேரக்டருக்காக என்னை கூப்பிடும்போதே சொன்னார், இந்த மாதிரி என்னோடய அம்மாவே மனசில் வச்சு தான் அந்த கேரக்டர் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அது வந்து 100% என்னோட அந்த எஃபர்ட் அதில் கொடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இதுக்கான ஒரு அங்கீகாரமும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோல் டீம், அப்புறம் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்யூ நிறைய வாட்டி சொல்லியாச்சு, மறுபடியும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கோதை மட்டும் இருந்தால் ஒரு கேரக்டர் சக்ஸஸ் ஆகாது, ஒரு சீரியல் சக்ஸஸ் ஆகாது. அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ், ஹீரோ தீபக், தமிழ், நம்ம நக்ஷத்ரா ஹீரோயின், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ். என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் ஆர்சி சார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஒரு ஸ்கூல், அவர் ஒரு யூனிவர்சிட்டி. ஆக்டிங்கை பற்றி சொன்னீங்கன்னா, ஸோ கேரக்டரோட அந்த மேனரிசம்ஸ், அந்த சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாமே இவங்க எல்லாரோடைய ஹெல்ப்பால் தான் நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் அங்கே பண்ண முடியும். டைரக்டர் சாரோட அந்த ஒரு கேப்டன்சி எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு கேரக்டராக மாறிட்டார். அதோட கேமரா ஒர்க் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒன்னரியாக இருந்தது. மார்ட் சார் தான் அதோட கேமரா பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் த ஹோல் டீம், அவர் ப்ரொடியூசர் அண்ட் எல்லா இதில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் நான் எப்போவுமே வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சீ தமிழில் ஒளிபரப்பாக இருக்கிற ஒரு சீரியல் தான் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அபிராமி என்ற ஒரு கேரக்டர் தான் நான் ப்ளே பண்ணுறேன், ஹீரோவோட மதர் கேரக்டர். ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கார்த்திக் ராஜ். ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆக்டர் கார்த்திக் ராஜ். அவர் வந்து இமோஷ்னலான சீனானாலும், ஃபன்னியான சீனானாலும், சீரியஸாக என்ன சீனானாலும் வந்து அவருக்கான ஒரு ஆக்டிங் ஸ்கேல் ஒன்று இருக்குது. சர்ட்டிலான ஆக்டிங்னு சொல்லலாம். அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அவர் கூட நம்ம ஒவ்வொரு சீன் பண்ணும்போதும் இமோஷ்னல் சீனெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். அவர் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்ட் பண்ணுறது. அதில் வந்து மதுமோகன் சார் தான் என்னோட ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணுறாரு. மதுமோகன் சாரை பற்றி சொன்னீங்கன்னா, மலையாளத்தில் மெகா சீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து அவர் தான். கிட்டத்தட்ட 32 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அவருக்கு இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் எல்லாமே அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் அவர். அப்புறம் வந்து நம்ம எம்ஜிஆர் சாரோட பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஜீ தமிழோட அந்த ஜேர்னியில் எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சதில், அதில் நம்பர் 1 டாப் சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர், ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் நம்மளாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரவுட், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஜீ தமிழும் எனக்கு ஃபேவரேட் மாமியார் என்ற கேட்டகரியில் எனக்கு கிடச்சது. ஸோ மெயினான நம்ம 3 லீடிங் சேனல்ஸோடையும் அந்த ஒரு லவ் நம்மளுக்கு இந்த அவார்டு வழியாக நம்மளுக்கு கிடச்சது. ஸோ திஸ் இஸ் நாட் எ ஸ்மால் திங். ஒவ்வொரு ஆக்டரோடையும் கனவு என்னென்னா, நம்ம பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நம்ம மக்களோட வியூவர்ஸோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான். இன்னொரு அவார்டு கூட எனக்கு கிடச்சிருக்கு, பெஸ்ட் வில்லி அவார்டு. அதுதான் 2022 எனக்கு கிடச்சிது. ரெடான் ப்ரொடக்ஷனோட சித்தி 2 அப்படின்ற சீரியலில் மல்லிகான்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணேன். ஸோ இது வந்து அந்த கொரோனா டைமில் வந்த ஒரு இன்விடேஷன். ஆக்சுவலி எனக்கு ஷாக்காக இருந்தது. ராதிகா மேம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி சித்தி 2ன்ற ஒரு சீரியல் போய்கிட்டு இருக்குது. அதில் வந்து நம்ம ஆக்சுவலி ரீப்ளேஸ்மெண்ட் நான் எனக்கு முன்னாடி பண்ணவங்க இந்த கொரோனா ரீசன்னால வர முடியாமல் ஆகிடுச்சு. சடனாக 3 months தான் அவங்க பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜாயின் ஆனேன் அந்த சீரியலில். ஸ்டார்டிங் வந்து எனக்கே வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த கேரக்டர் நான் எப்படி பண்ணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு நம்ம ரம்யா கிருஷ்ணன் மாமெல்லாம் ரொம்ப பிடிக்கும். படையப்பால் எல்லாம், நீலாம்பரி அதெல்லாம் பண்ணி நம்மளையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கும் ரொம்ப ஆசை. ஸோ அந்த ஆசையெல்லாம் உள்ளே வச்சுட்டு நான் அந்த கேரக்டருக்கு ஓகே சொல்லிட்டேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரெயின், பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுக்கும் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நெகட்டிவ் கேரக்டர் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு டெக்னிக் எல்லாம் இருக்குது. ரொம்ப தலைவலிக்கும் அந்த வில்லனிக் ரியாக்ஷன், அந்த டயலாக்ஸ் இதெல்லாம் பேசும்போது. பட் ஐ ரியலி என்ஜாய்ட். அவார்டு வருமோ வராதது அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு சன் டிவி அப்போவும் வந்து அவார்டு கொடுத்த என்னை வந்து
அவங்க ப்ளஸ் பண்ணிட்டாங்க. அந்த அவார்டு இன்னும் என் கைக்கு வரல, பட் ஐ வில் செரிஷ் தட் ஃபார் எவர். என்னென்னா ஒவ்வொரு கேட்டகரியிலே நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே தெரிவிச்சுக்கிற ஒரு விஷயந்தான் இந்த அவார்ட்ஸ்ன்றது. இது வந்து லைஃப் லாங் நம்ம கூட இருக்கிறது, அந்த ஒரு நொஸ்டாலஜிக் ஒரு ஃபீலிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் ரியலி என்ன சொல்கிறது, மறக்க முடியாத நிமிடங்கள் என்னோட வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நம்ம ஸ்கூலில் கூட ஒரு டிஃபின் பாக்ஸ், ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு கிடச்சா ஒரு டிஃபின் பாக்ஸ், அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கிடச்சா கூட நம்ம அது எவ்வளோ செரிஷ் பண்ணணும், எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகும், எவ்வளோ பத்திரமாக நம்ம அதை எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம லைஃப்பில் ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். அப்புறமா வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ என்னோட பையன் கூட ஜீ தமிழோட சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாலிட்டி ஷோவில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ரன்னரப் ஆனால் நானும் என் பையனும், ஆக்சுவலி 2 பசங்களும் என் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். மெயினாக வந்து என்னோட சின்ன பையன் தான் என் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான், என் பெரிய பையன், என் சின்ன பையன். சூப்பர் மாம் அதில் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் இருந்தது, நிறைய என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நம்ம பையன் நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு பாசம், அம்மா பையனுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங், இதெல்லாம் தான் அந்த ஷோவில் வெளியில் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 அம்மா பையன் பொண்ணு இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ நிறைய பேரே நம்மளுக்கு வந்து பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு ஷோக்கு போனால் நம்ம பையன் எப்படி பிஹேவ் பண்ணும், அவனோட பிடிச்சது அவனுக்கு பிடிக்காதது, அந்த மாதிரி எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், அவனுக்கு இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருக்கா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. நிறைய கேம்ஸு செமையாக என்ஜாய் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஷோவில் நடந்தது. இதுலேயும் வந்து நாங்கள் வந்து ரன்னரப்பாக வின் ஆனேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த கொஷின் ரவுண்டு இதிலெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுமா, நம்ம பையன் வந்து எப்படி ஒத்துழைப்பா, இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப பிளாங்காக போனேன். ஸோ எல்லாமே ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட், வெரி வெரி ஸ்பெஷல். எல்லா புகழும் இறைவனுக்கு, அதை தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஹாப்பி, என்ன மெமரபிள் ஆன விஷயங்கள் என்னோடய லைஃப்பில். ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ எதுலேயோ நம்ம ஒவ்வொரு போஸ்ட் போடும்போதும் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வரும், டிஎம்மாக கூட வரும், அதை பற்றி சொல்லுங்கள் மேம், இதை பற்றி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இப்போ நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்னை பற்றி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது என்னை பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அது ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் அது வந்து அதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன் அதை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் and see you all through next video. Bye bye.